ஒரு அப்பா, அம்மா, இவங்களுக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு. இவரு ஒரு கடையில மேனேஜரா ஒர்க் பண்றாரு. மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். பையன் நல்லா படிச்சு நெறைய சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு, நல்லா பெரிய ஸ்கூல், காலேஜ்ன்னு படிக்க வைக்கிறாரு. ஆனா, அதுக்கு பணம் கட்டவே ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதனால இவரோட பொண்ண ஒரு சின்ன ஸ்கூலு அப்படி இப்படின்னு குறைஞ்ச செலவுல படிக்க வைக்கிறாரு. ஆனா, பொண்ணு என்னடான்னா நல்லா மார்க் வாங்குறா. பையனுக்கு மார்க் கம்மியா தான் வருது. இவருக்கும் இவரோட பசங்களுக்கும் நம்ம சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ட்டு ஆசை. இவரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா பணத்த சேர்த்துட்டு வர்றாரு. ஆனாலும் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் நிலவரத்துல இவரால வாங்க முடியல. ஏதாவது ஒரு பிரச்சனையில அடிக்கடி வீடு மாறுறதுனால, அப்பா நாம எப்படியாவது ஒரு சொந்த வீடு வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா பணம் சம்பாதிக்க பலகாரங்கள் எல்லாம் செஞ்சு வியாபாரம் பண்ணி பட்ஜெட் போட்டு பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க. அதுவும் பத்தாம இவர் பேங்க்ல லோன் வாங்குறாரு. இந்த நேரம் பார்த்து இவருக்கு உடம்பு சரியில்லாம போய் அதுக்கு வேற பணம் செலவாயிடுது. இந்த சூழ்நிலையிலயும் ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்தை புரட்டினா அந்த நேரம் பார்த்து இவர் பொண்ணுக்கு நல்ல வரன் ஒன்று வருது. ஆனா இந்த பொண்ணு எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், நம்ம வீடு வாங்கலாம்பா அப்படிங்குது. ஆனா இவரு கல்யாணம் தான் முக்கியம் அப்படின்ட்டு எல்லா பணத்தையும் வச்சு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிடுறாரு. என்னால வீடு வாங்க முடியலனாலும் என் பையன் சம்பாரிச்சு வீடு வாங்கிடுவான் அப்படின்ட்டு இவரு அவரோட பையன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. ஆனா இவரு படிப்பை முடிச்சிட்டாலும் மார்க்கு கம்மிங்கிறதுனால இவரு வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாரு. கடைசியா அவருக்கு ஒரு ஐடி கம்பெனில வேலை கிடைக்குது. அந்த வேலையும் இவருக்கு செட் ஆகாம இந்த வேலையை விட்டு வந்துடுறாரு. இந்த சமயத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன பொண்ணும் புருஷன் சரியில்லைன்னு அப்பா அம்மா கிட்ட திரும்பி வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை என்னாச்சு, இவங்க சொந்தமா வீடு வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி கதை. இதை ஒரு படமா பார்க்கும்போது ஒரு நிஜ வாழ்க்கையே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. இந்த படத்துல யோகி பாபு வீட்டு புரோக்கரா வர்றாரு. இந்த படத்தை ஒரு முறை தாராளமா பார்க்கலாம். உங்களை மீண்டும் மற்றவர்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.